ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னப்பா வீக்கெண்ட் எப்படி இருந்தது? போருன்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு ரொம்ப ரோஸ்ட் இருந்ததான்னு கேட்டால் அதுவும் சொல்ல முடியாது. ஒரு கிரே ஏரியாவாக இருந்தது அப்படின்னு சொன்னாலுமே, சேது சார் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிற இடத்துலையே உள்ள நிறைய குழப்பம் போயிட்டுருக்குப்பா. அவர் ஒரு நாள் இப்படி ஹோஸ்ட் பண்ணதுக்கே இன்னும் சூப்பராக ஹோஸ்ட் பண்ணாருன்னா எப்படி இருக்குமோ தெரில. இப்படி சுமாராக ஹோஸ்ட் பண்ணதுக்கே திவாகர் பாரு பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் துஷார் அரோரா அது போன வாரமே பிரேக்கப் ஆயிடுச்சு. பிக் பாஸ் போட்ட போடல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ட்டாங்க மேடமு. இப்போ எஃப்ஜே ஆதிரேயுமே அந்த லெவலில் தான் நிற்கிது. அதுக்கப்புறம் இப்போ சபரி கனியக்கா அவங்க விஷயங்களும் வீக்கெண்டில் வந்து எப்போ வந்து கனி வந்து சபரியை சொன்னாங்களோ அப்போயோ அதே தான் ஒன்று ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரவீன் வந்து நம்ம குரூப்பில் தான்ப்பா இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கனியக்காவோ சபரியோ பிரவீன் வந்து 50-50ன்னு சொல்லி அல்ட்டா உல்ட்டா பெல்ட்டி அடிச்சிட்டாரு. சரி, கலை என்னாச்சு? கலை திவாகர் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், திவாகர் வந்து ஆல்ரெடி வந்து திவாகரை கலை வந்து போய் நாமினேட் பண்ணிட்டாரு. அதனாலேயோ என்னமோ தெரில, ஆனால் அது க்ளோஸ் நாமினேஷனாக தான் நடந்தது. இருந்தாலுமே திவாகர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் ஃபேஸ் யாருன்னு கேட்குற இடத்துல கலையை சொல்லிட்டாரு. அது வந்து பாருக்கு பிடிக்கல. அது போய் உள்ளே ஆர்கியூ பண்ண போய் தான் ப்ரொமோவில் வந்து பாரு அழுதுகிட்டே சாப்பிட்றது. அது என்னப்பா அந்த பொண்ணு எங்கே போனாலும் பின்னாடியே கேமராவை தூக்கிட்டு போவீங்களா? அந்த பொண்ணு உட்காந்தா குத்தம் எழுந்தா குத்தம்னு உள்ளே சொல்கிறாங்கன்னா, கேமரா என்னடான்னா அந்த பொண்ணு உட்காரும்போது, சாப்பிடும்போது, அழும்போது, இல்லை உட்காந்து காசிப் பேசும்போது எல்லா இடத்துலையும் கார்டன் ஏரியாலேருந்து கிச்சன் ஏரியாலேருந்து எங்கே வந்து பாரு இருந்தாலும் அங்கே தான் கேமரா போகுது. அப்போ கண்டென்ட் பாரு தானா அப்படின்னும்போது இந்த சீசன் ஃபுல்லாக இப்படியே ஓட்டிடுவீங்களா? இல்லை பாருக்கு ஒரு ஆப்பு வைக்கிறதுக்காக வைல்டு கார்டை உள்ளே விடுவீங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் பாரு சைடில் நான் சரின்னு சொல்லலை. ஆனால் பாருவை தவிர அங்கே வேறு கண்டென்ட்டே இல்லையேப்பா. பாருவை வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வெளியில் எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே சீசனே ஒன்றுமே இல்லையே. பெரிய பூஜ்யமாக தானே இருக்குது. ஃபஸ்ட்டு வாரம் திவாகரை வச்சு ஓட்டிங்கனாலுமே அங்கேயுமே பாரு இருந்தாங்களே. அப்போ வந்து இப்போ திவாகர் இல்லைனாலுமே பாரு நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பாரு வச்சு சீசன் ஓட்டுவீங்களா? இல்லை பாருக்கு அகென்ஸ்டாக யாரை கொண்டு வருவீங்க? அப்படின்னு ஒரு விஷயம் போகுதுன்னா, சேது சார் நீங்கள் சுற்றி விட்டீங்களோ, சுமாரா பண்ணி விட்டீங்களோ, ஆனால் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மட்டும் சொல்ல முடியுது. ஏன்னா அந்த ஒரு மாஸ்க் டாஸ்க் அது என்னது கத்தி குத்து டாஸ்கில் தான் அந்த அத்திக்குத்து டாஸ்கில் தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது, குத்துனது வந்து உள்ளுக்கு சும்மா சும்மா குத்துனாங்களா? அதாவது அந்த ஃபன்னு தானே, டாஸ்க்கு தானே. ஏன்னா அதுக்கே ஒருத்தர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார் கமருதீனு. ஆனால் அது டாஸ்க்கோட இன்டென்ஷனே என்ன அப்படின்னா, எனக்கு நீ வரக்கூடாது. அப்போ வந்து வேற யார் எனக்கு நீ வரக்கூடாதுன்றதுக்காக நான் யாரை வேணா ஆட்சியில் உட்கார வைப்பேன். ஆனால் நீ மட்டும் வரக்கூடாது. அங்கே ஆட்சியில் உட்காரவங்க கூட எனக்கு பிடிக்காதவங்களா இருக்கலாம். ஆனா அவங்கள விட இன்னும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படிங்கிற இடத்துல தான் இந்த டாஸ்க்கை வந்து எல்லாருமே விளையாடினாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்கிறாங்கன்னா, டாஸ்க்கை விளையாடணும், டாஸ்க்கா பாருங்கள், என் வெஞ்சன்ஸா பார்க்குறீங்கன்னா, ரம்யாவுக்கு சுத்தமாக கமருதீனை பிடிக்கல. கமருதீனும் வந்து சுபிக்ஷாக்கான விஷயத்த ஒரு வார்த்தையை விட்டுட்டார். அந்த கம்யூனிட்டி பேசினது அதுவும் ஒரு தப்பு தான். அது என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வாரம் டாஸ்கில் இவங்க சுபிக்ஷாக்காகவும் இல்லைனா வந்து ரம்யாக்காகவும் தான் பாரு வந்து அங்கே வேலை செய்யலைன்ற ஒரு விஷயம் பெருசாகும் இல்லைங்களா? அவங்க அந்த பெருக்க சொன்னது. அந்த இடத்துல பாரு வந்து வேலை செய்ய மாட்டேன்னு போனது ஒரு இஷ்யூவாக அங்கே லிவிங் ஏரியாவில் கொண்டு வந்து பேச போய் தான் தண்ணி டாஸ்க்கை கோட்டை விட்டுருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணுங்களுக்காக பேச போய் தான் அவர் பேர் ரிப்பேர் ஆயிருக்கும் போன வாரம். அதைத்தான் ஆதிரையை சொல்லுவாங்க. அப்போ வந்து சபரிக்கு சப்போர்ட் பண்ண ஆதிரையை வந்து கமருதீனை வச்சு வச்சு வந்து இது பண்ணுவாங்க, லாக் பண்ணுவாங்க. நீ சரியா செய்யல, நீ சரியா செய்யலன்னு. ஆனால் அவர் சரியா செய்யாததுக்கு பின்னாடி இருந்த ரீசன் சுபிக்ஷாவும் ரம்யாவும் தான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த அளவுக்கு உங்களுக்காக பண்ண விஷயத்துக்கு இல்லை அண்ணான்னு அப்போ கூப்பிட்டுட்டு இருந்தப்போ அந்த மாதிரி பண்ண நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. அப்போ கமருதீன் சபரின்னு வரும்போது நீ எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாமேன்னு ஒரு எதிர்பார்ப்பு கமருதீனுக்கு இருந்திருக்கலாம். அப்போ கமருதீனுங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறத விட ஃபஸ்ட்டு வந்து அதில் எடுத்து போய் பண்ணதே ரம்யா தானா, அந்த வீட்டில் நான் அந்த அம்மாவுக்கு வந்து சபரிக்கிட்டேயோ இல்லை மற்றவங்க கிட்டேயோ டைரெக்டாக மோத முடியாது. பாரு கூட யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் அட்டாக் பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு திவாகரை தான் எப்பயுமே திட்டிகிட்டே இருக்காங்க. இல்லை நாமினேஷனில் அவங்கள தான் சொல்கிறாங்க ஃப்ரீ பாஸும் அவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது இந்த அம்மா வேறு யாருக்கு இந்த அம்மாவுக்கு நிறைய கோவம் வரும். ஆனால் அந்த கோவத்தை எங்கே காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாரு கிட்ட காட்டுவாங்க, இல்லை திவாகர் கிட்ட காட்டுவாங்க. ஆனால் பாரு கிட்ட காட்டினா செல்லுபடி ஆகாதுன்றதுனால பக்கத்தில் இருக்க திவாகர் கிட்ட காட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பாரு கூட கமருதீனும் குரூப் சேர்ந்ததுனால, இல்லை அந்த மாஸ்க் டாஸ்கில் சபரிக்கு எதிராக கமருதீன் விளையாடி வின் பண்ணதுனாலையும், இப்போ துஷாருமே அந்த இடத்துல வந்து துஷார் கை பொம்மையாக வந்துட்டு வந்து கனியக்கா சொல்கிற பேச்சை கேட்டு தான் கேப்டன்சியை கோட்டை விட்டார். அதை தான் விஜய் சார் மீன் பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்கும்போது அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு லைக் போட்டுருங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து சேனல் பாருங்கள். ஸோ நிறைய பேர் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க. ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு வீடியோஸும் பிடிக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலோ இல்லை லைக் போட்டாலோ தான் வீடியோஸ் ரீச் கொடுக்கும். என்னோடய சேனல் சின்ன சேனல் தான். எனக்கு மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த மாதிரி பேசுகிற இஷ்டம் ரிவ்யூ கிடையாது. இது என்னோடது புரிதல்ல, இல்லைனா வந்து லைவில் நான் பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் வச்சு தான் பேசுகிறேன்னு தவிர, பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாமே வந்துட்டு 1 hour பார்க்கறது மட்டும்தான் வச்சு பேசுகிறாங்க. மேபி ஆங்கர் கூட பண்ணும்போது அவங்க ஒரு சில விஷயங்கள் எடுத்து கொடுத்தா தான்
தான் இவங்களுக்கு தெரியுது, ஓ அப்படியா இப்படியான்னு. அந்த காட்டுற அந்த 1 ஹவர் மட்டும் பேசுகிறாங்க தவிர முன்னாடி பின்னாடி பேசுறது இல்ல. என்னோட சேனல்ல லைவ் பார்த்துட்டு அப்போ ஓரளவுக்கு என்ன நடந்ததுன்றத மேட்ச் பண்ணி பேசும்போது எனக்கு பெருசா வியூஸ் வரதில்ல. பட் ஆனா இருக்கிறது இருக்கிற மாரி பேசணுன்ற ஒரு திருப்திக்காக நான் பேசுறேன். லைக் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியூஸ் போகும். தேங்க் யூ கைஸ். ஓகேங்களா? சப்ஸ்கிரைபும் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். அப்படின்னும்போது எனக்கும் பிக் பாஸ் ஷோ பிடிக்கும். அத கொஞ்சம் ஃபேர் எனஃப்பா கொண்டு போலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ரிவ்யூல இருக்குமே தவிர, இதில என்ன சொல்றது? பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க அப்படின்னு இல்ல. இப்ப நான் போன வாரம்லாம் பாருக்கு சப்போர்ட் தான் பண்ணிட்டுருந்தேன். இப்ப இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, பாருக்கு சப்போர்ட் தான். ஆனா அதே சமயத்தில பாரு தப்பு செஞ்சாலும் சொல்ற இடத்துல இருக்குன்னும்போது, கனியக்கா அடுத்த வாரம் கேப்டன்சில நல்லது பண்ணாலும், அதையும் சொல்றதுக்கான ஒரு விஷயமா தான் என்னோட ரிவ்யூ இருக்கும்னா, உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த கத்தி குத்து டாஸ்க்லையுமே சுபிக்ஷா பண்ணது தப்பா சரியானா, இவரே தான் வந்து இவருக்கு கொஞ்சம் பொறுமை இல்லன்றது அப்பட்டமா தெரியுது. கொஞ்சம் சுருக்குன்னு கோவம் வந்துருது. வார்த்தை விட்டுறாரு. அந்த தூண் துப்புறது இதெல்லாம் பண்ணாரு. அப்ப அதெல்லாம் பண்ணது வந்து திவாகருக்கு பிடிக்கல. ஏன்னா திவாகர தான் வந்து அந்த இதுலலாம் வந்து திவாகர் வந்து அவரோட ஃபோட்டோ அவரே எடுத்துட்டு போய் வச்சாரு அப்படின்னும்போது தூண் துப்புறாங்க. அந்த இடத்துல பாரு கொஸ்டின் பண்றாங்க. ஆனா இவர் எந்த டீம்ல பிக் பாஸ் டீம்ல இருக்காங்களோ, அவங்க யாரும் கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல. வெறுமனே பாரு கொஸ்டின் பண்ணாங்க. எஃப்ஜே மட்டும் பெருசா கேட்கிறாரு. திவாகர பேசினா திவாகர் தானே பேசணும். ஏன் பாரு வராங்க? அந்த இடத்துல பாரு பேசினதுனால எஃப்ஜே குரல் கொடுத்தாரே தவிர, வேற யாரும் ரம்யாலாம் பேசியிருந்தா குரல் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ திவாகர் வச்சது தப்புனா, ரம்யா அவங்களது எடுத்துட்டு போய் வச்சதும் தப்பு தான். அதுக்கும் கமருதீன் கொஸ்டின் பண்ணியிருக்கணும். ஆனா வந்து அப்ப அத விட்டுட்டு திவாகர் மட்டும் பண்ணாரு. ஸோ கமருதீனும் வந்து அந்த தங்கச்சியோ, இல்ல அந்த ஒரு ஒரு இதுக்காக பெருசா யாரையும் இதுவா அட்டாக் பண்ணல. அவரு எல்லார்கிட்டயுமே தான் கோவப்படுறாரு, எல்லாரையும் தான் பேசுறாரு அப்படின்னும்போது, ஓரளவுக்கு இவங்க கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் சூப்பர் டீலக்ஸ் வீட்லயும் இருந்து, இங்க பிக் பாஸ் வீட்லயும் இருக்கிறவங்க அந்த 2 எக்ஸ்பீரியன்ஸுமே மேட்ச் பண்ணவங்க ஒரு சிலர் தான் அந்த வீட்ல. அது திவாகர், பாரு, கமருதீன், அரோரா இவங்க 4 பேர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா, ரம்யாலாம் இந்த சைடு வரவே இல்ல. வியானா கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்க போயிட்டாங்க. ஆனாலுமே அந்த ஒரு ரொம்ப நாள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்சைட், அந்த சைடு மேட்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா, இவங்க 4 பேர் தான்னும்போது, இப்போ அந்த சைடு ரம்யாலாம் அங்கேயே நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். அந்த அந்த வீடு குத்தகைக்கு எடுத்த மாரி அங்கேயே தான் 3 வாரம் இருப்பேன்ற மாரி சொன்னா, நீங்க அங்க இருக்கணும்னா அந்த வீட்டுக்கு ஆடுங்க. ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வரும். இல்ல ஆடாதீங்க, டாஸ்க் விளையாடாதீங்க. அப்படியே வந்து உங்க ஃபோட்டோ எடுத்துட்டு போய் வச்சுட்டு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ்க்கு ட்ரை பண்ணீங்க எல்லாம் ஓகே. ஆனா அங்க எல்லா வசதியும் அனுபவிச்சுட்டு, இந்த வீட்டுக்கு சப்போர்ட் எடுப்பேன். அந்த குரூப்ல வந்து சேர்ந்து விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்றது என்ன? அப்படிங்கிற மாரி இருக்கு. பாருவ சேர்த்துக்கல அப்படின்னு சொல்ற மாரியுமே பாரு இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அத பொறுத்து தான் அப்படின்னு விஜய் சொன்னாலுமே, இவங்க பாரு அங்க வர்றதுக்கு முன்னாடியே பாரு கூட இவங்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு. சுபிக்ஷாக்கு இருக்கு, ரம்யாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் வியானாக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இது அவங்களுக்குள்ள இருக்குன்னா, அப்ப அவங்க அந்த வெஞ்சன்ஸையோ, அந்த பெர்சனல் அட்டாக்கையோ தான் வச்சுட்டு உள்ள திவாகரும், பாருவும் வரும்போது சேர்க்க மாட்றாங்க. இல்ல வினோத் அண்ணனுமே, "நீ எது செய்யணும் நீ பெர்சனலா செஞ்சா நாங்க நிக்க மாட்டோம்மா. ஆனா வந்து குரூப்பா பண்றதுனா ஓகே. அந்த சூப்பர் டீலக்ஸ்க்கா பண்றதுனா ஓகேன்னும்போது, யாருமே பட்டும் படாம தான் பாரு கூட இருக்காங்கன்னா, அப்ப அந்த பொண்ணு அந்த வீட்ல எப்படி ஸ்டாண்ட் எடுக்கும்? அப்போ எல்லாருமே சேர்ந்து கார்னர் பண்றதும் அந்த பொண்ண. அந்த பொண்ணுக்கான ஒரு நியாயமான சப்போர்ட்டும் அந்த வீட்ல இல்ல. ஒருத்தராவது இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, திவாகர் அண்ணன் கூட உட்காந்து 2 பேருமே எப்பயுமே ஹெல்த்தியா தான் கான்வர்சேஷன் பண்றாங்க. ஆனா ஒரு இடத்துல லைவ்ல பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மை டாஸ்க் முடிஞ்ச ஒண்ணுமே எஃப்ஜே ஆகட்டும், சபரி ஆகட்டும், கனி ஆகட்டும், இவர் வந்து ஓரளவுக்கு திவாகர் சார் வந்து இவங்க கூட உட்காந்து பேசும்போது, பாரு கூட உட்காந்து பேசும்போது பேசினாலும், உள்ளுக்கு இந்த சைடு வந்து பாட்டு பாடுறேன், ஃபன் பண்றேன்னு ஒன்ஸ் வந்துட்டா, ஒரு இடத்துல ரம்யா ஜோ வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, நான் எடுத்துட்டு போய் வைக்க சொன்னா கூட அந்த இதுவ வைக்கவே இல்ல. மாஸ்க் அந்த டீல் பேசியிருப்பாங்க. நீங்க உங்களுது வச்சா நாங்க எங்களுது இது விக்கிறோம்னு பேசும்போது, பாரு சொன்னா தான் கேட்பேன்னு சொன்னத எடுத்துட்டு வந்து தான் ரம்யா ஜோ வந்து ஒஸ்ட்ல சொல்லுவாங்க. ஏம்மா அந்த டீம்ல இவங்க பாருவும் தானே இருக்காங்க. நீங்க டீல் பேசியிருக்கலாம். டீல் பேசும்போது எல்லாரும் ஒண்ணா பேசுனீங்கன்னா, அப்ப கேட்கும்போது ஒண்ணா தானே கேட்கணும் அப்படின்னும்போது, பாரு தான் கேம்ல அப்ப கூட நீங்க கூட தான் கேம் உங்களுக்காக விளையாடுனீங்க. மத்தவங்களுக்காக விளையாடல. ஓடவே இல்ல. அப்ப வந்து உங்ககிட்ட கேட்காமயா பண்ணாங்க? அப்ப வந்து நீங்க கேம்ல இருக்கணுன்றதுக்காக நீங்க பார்ஷியலா ஒரு கேம் ஆடுறதும், குரூப்புக்காக விளையாடி அவங்க அவுட் ஆயிட்டாங்கன்றதுக்காக உங்ககிட்ட கேட்க வேணாங்கிறது உங்களுக்கு பிரச்சனையா? இத சுபிக்ஷா கிட்ட கேட்கிறேன்னு சொல்லியிருந்தா அவர் ஒண்ணும் சொல்லியிருக்க மாட்டீங்க. வினோத்ன்னு சொன்னா ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. அந்த இடத்துல பாருன்னு வந்தா மட்டும் உங்களுக்கு குத்துது, கொடாயுது அப்படின்னு சொல்ற இடத்துல, அப்போ அததான் அவங்க வந்து ரம்யா வைக்கிறாங்க திவாகர பாருக்கு பாருக்கு யார் சப்போர்ட் பண்ணாலும் புடிக்கல அப்படின்னும்போது, அந்த இடத்துல 1, 2 இடத்துல திவாகர் வந்து பாரு சொன்னா கேட்பேன்னு சொன்னது பெருசான ஒண்ணு. அப்போ வந்து அந்த லைவ்ல பேசும்போது, நைட்ல உட்காந்து பேசும்போது எல்லாரும் சொல்றாங்க, நீங்க அங்க பாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, இங்க எப்படி கனி அக்கா கிட்ட இவ்ளோ ஜாலியா வந்து பேசிட்டு, நீங்க ஃப்ரீயா ஃபன் பண்ணிட்டு, ஆனா திருப்பி போய் அங்க பாருக்கு சப்போர்ட் பண்றீங்க. அப்ப பாரு செய்றது மட்டும் சரியா? அப்படின்னு உசுப்பேத்தி விடுறாங்க ஆப்வியஸா. எப்படி வந்து நீங்க பாரு காசிப் பேசினா தப்பு, பாரு திவாகர் பேசினா தப்பு, இல்ல பாரு கலை பேசினா தப்பு அப்படின்னு சொல்றீங்களோ, இல்ல இங்க வந்து
திட்டிட்டு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து திவாகர் சார் கூடயே உட்காந்து பேசுறாங்கன்னா, அது அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த டீம்லேருந்து ஒருத்தங்க இங்க வரும்போது, நீங்க உசுப்பேத்தி விடலையா? நீங்க ஏத்தி விடலையா? ஆதிரி அங்க நீங்க வந்து இங்க பண்றது சரியா? அப்ப அது ஆதிரி யாராச்சும் கேள்வி கேட்டீங்களா? கனியாக்கா அந்த கேள்விய கேட்டாங்களா? நீ ஏம்மா நீ அந்த டீம்ல இருக்க, இங்க வந்து ஏன் பேசுறன்னு? ரம்யா ஜோவ கேட்டாங்க. நீ ஏம்மா அங்க இருக்க? அங்கருந்து வந்து இங்க ஏன் பேசுற? இல்ல இங்க எடுத்துட்டு போய் அங்க சொல்ல மாட்டேன் என்ன நிச்சயம்? அப்படின்னு நீங்க கேட்கிறீங்களா? அப்போ வந்து அவங்கவங்களுக்கு தேவையான விஷயத்துல அவங்கவங்க கம்ஃபர்ட்டா இருக்கீங்கன்னா, அவர் திவாகர் அவரு பண்ணாரு அப்படின்னா, அவருக்கு அப்போ கனியாக்கா கிட்ட பேசுனா, கனியாக்காக்கு சப்போர்ட் பண்ணணுமா? பாரு கூட இருந்தா பிரச்சனைய மட்டும் தான் ஃபேஸ் பண்ணணுமா? அப்படின்னு நீங்க ஒரு ஆங்கிள் கொண்டு போனா, அது இன்னைக்கு பாருக்கு திவாகருக்குமே பிரச்சனையா தான் ஆயிடுச்சு. கலைய வந்து திவாகர் சொன்னது பாருக்கு புடிக்கல. அப்படின்னும்போது, அப்போ பாருக்கு அமருதீன் கூடயோ, வினோத் கூடயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்றது திவாகருக்கு புடிக்கல. அப்போ திவாகருக்கு ஒண்ணு புடிக்கல அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான். கலை, திவாகர், பாரு 3 பேருமே குரூப்பிசம் மாரி இருந்தாலுமே, ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் கேட்கறதில்ல. அவங்கவங்க குரூப்க்கு தனித்தனியா ஒரு ஸ்டாண்ட் எடுக்குறாங்க. நேத்து லைவ்ல ஒரு இடத்துல பாரு தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, அப்போ அப்படி பார்த்தா அரோராக்கு வந்து ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் அரோரால ஆதிரைக்கு குடுக்க வேணான்ற மாரி நான் டிசைட் பண்ணி நம்மள்ல யாரோ ஒருத்தர் வாங்கிக்கலான்னா, உனக்கு வந்தத நீ தூக்கி ஆதிரைக்கு குடுத்துட்டியே! அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுவும் சொல்லி அது உன் கேம் தானே அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நீ கூட தான் போய் கனி கூடவும் அ சபரி எனக்கு சபரி பிடிக்காது. போய் பேசுறேன் நான் எதுவும் சொல்லல. அப்ப அதே மாரி தான் கமருதீனோ இல்லன்னா வந்து வினோத்தோ எனக்கு யார் கூட தோணுதோ, அப்போ வந்து எனக்கு அந்த கேம எனக்கோட ஸ்ட்ராட்டஜிக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது தப்பில்ல தானே! அப்ப இன்னைக்கு அப்படிதானே ஆச்சு. டபுள் ஃபேஸ்ன்னு சொல்ற இடத்துல கனிய வந்து இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது பாரு சொன்னாங்கன்னு சொல்லும்போது, கனியையும், சபரியும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக, இல்ல அந்த டீம்ல யாரையுமே சொல்லக்கூடாது. கெமி யாரையுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆதிரை கூட சொல்லியிருக்கலாம். இங்க, அங்கே இருக்காங்க. டபுள் கேம் ஆடுறாங்க. டபுள் ஃபேஸ் இருக்குன்னு. எதுவுமே சொல்லாம ரம்யா ஜோ இருக்கு. அவ்ளோ இருக்குமே. ரம்யா ஜோன்னு எகுறுவாரே. ஏன் ரம்யா ஜோவ சொல்லல? அப்படி இருக்கிற பட்சத்தில ஏன் கலைய சொல்லணும்? அப்படின்னு சொல்லும்போது, அவங்கவங்க கேம அவங்கவங்க ஆடும்போது, அது தனக்கு சாதகமா மட்டுமே இருக்கணும்னு ஒரு சிலர் அந்த கேம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, அது இன்க்ளூடிங் பாருவா கூட இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், திவாகர் யாரா வேணா இருக்கட்டும். அந்த கேம் ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கான ஒரு நியாயமான விஷயங்கள எடுத்து வைக்காம போயிரும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல திவாகர் சார் ரொம்ப ஃபன்னா தான் போயிட்டுருக்காரு அப்படின்னாலுமே, அவர் ஒரு சில்லாவலி பண்ணாரு லைவ்ல. அது வந்து லைவ்ல வந்துச்சு, எபிசோட்ல வரல. அதுவும் திவாகர், பாருக்கான அந்த ஒரு பிரேக்கப் வர்றதுக்கான பிரேக்கப்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல அண்ணன், தங்கச்சின்னு தான் பழகுறாங்க. அதிலேயே ஒரு ஒரு விஷயம் பண்ணாரு திவாகர். நான் அத பத்தி நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ அதுவுமே ஒரு ரீசன். இப்போ எப்படி அந்த அந்த ரேம்ப் வாக்ல வந்து விக்ரம் வந்து ஒரு எடுத்து வைக்கிறாரு இல்லைங்களா? ஒரு அக்யூசேஷன் ஒரு 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 விஷயம் எடுத்து வைக்கிறார். கம்ப்ளைண்ட் பண்றாரு இல்லைங்களா? கம்ப்ளைண்ட் பண்றாரு இல்லைங்களா? அப்போ பாருவும், திவாகரும் அந்த ரேம்ப் வாக் பண்ணோன்னு சொல்லி பிரவீன், அப்சரா அவங்க தான் டிசைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, அது ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா அது அவங்களோட பர்சனல். ஏங்க இந்த கேம பொறுத்தவரைக்கும் அவங்கவங்க தன்னை செலிபிரிட்டியாவோ, இல்ல ஃபேம் ஆக்கணும்னோ, இல்ல ஏதோ ஒரு அவங்களோட கேரியருக்காகவோ, இல்ல அவங்க ஒரு ட்ரீம்க்காகவோ வராங்க அப்படின்னும்போது, கேம் உள்ள விளையாடுறது, டாஸ்க்கா விளையாடுறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த ஃபேஷன் ஷோ அந்த மாரி ஷோஸ் வரும்போது, இல்ல தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ காட்டணும், இல்ல தனிப்பட்ட முறையில தங்கள எப்படி காட்டிக்கணும்ன்னும்போது அவங்க இஷ்டம் அது. பாரு அது அப்படிதான் பண்ணணும்னு நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்போ சுபிக்ஷா கூட வந்துட்டு அவர் வந்து பண்றாரு. சுபிக்ஷா ஓகே சொல்றாங்கன்னா, அப்ப சுபிக்ஷா வந்து திவாகர் கூட வந்து பிரச்சனை. அப்ப ஏன் ரம்யா ஜோ சொல்லியிருக்கலாமே? ஏன் ரம்யா ஜோ சொல்லல? சுபிக்ஷா சொல்றாங்கன்னா, ரம்யா ஜோவும் சொல்லியிருக்கலாம்ல. அப்ப திவாகர் கூட பார்வ பண்ணுன்னு சொன்ன பிரவீனும் மத்தவங்களும், அப்ப திவாகர் கூட அரோராவ பண்ண சொல்லியிருக்கலாம். இல்ல மத்தவங்க யாரையாச்சும் பண்ண சொல்லியிருக்கலாம். அப்சரா இவங்கள பண்ண சொல்லியிருக்கலான்னும்போது, அந்த மாரி விஷயங்கள் அவங்கவங்களுக்கான ஒரு சாய்ஸ் இருக்கு. ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ, இல்ல யார் கூட யார் கம்ஃபர்ட்டா உட்காந்து பழகணுன்றதோ, இல்ல அடல்ட் ஜோக்ஸ் அடிச்சாலுமே வந்து அத ஒருத்தவங்க வந்து ஒரு சிலருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது ஓகேவா போயிரும். இப்போ வினோத் அண்ணன்லாம் வந்து திவாகர திட்டுறாருன்னா, ஒரு இடத்துல அது காமெடியா போயிடுது. ஒரு இடத்துல அது சீரியஸா போயிடுது. திவாகர் அண்ணன் ஒரு சிலர் பேசுறது காமெடியா எடுத்துக்கிறாரு. இவரு யாராச்சும் சொன்னா அவங்க அஃபண்ட் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ரம்யா ஜோ கிட்டலாம் அவர் விளையாடுறதே இல்ல அப்படின்னும்போது, சுபிக்ஷா கிட்ட பேசுறாரு, அரோரா கிட்ட, ஆதிரை கிட்ட பேசுறாரு. ஏன் விஜய் நந்தினி இருக்கும்போதுமே பேசுறாருன்னா, அவங்கலாம் அது சீரியஸா எடுத்துக்கலாம். காமெடியா எடுத்துக்கிறாங்க. ஆனா எல்லாருமே அப்படி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லன்னு சொல்லும்போது, அவங்கவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னும்போது, இந்த ஃபேஷன் ஷோன்னு அந்த ஒரு விஷயம் அந்த மாரி விஷயங்கள ரேம்ப் வாக்குன்னு வரும்போது, அது அவங்களோட இஷ்டம். பிளஸ் அண்ணன், தங்கச்சின்றதுலயே இவங்க பேசியிருக்காங்கன்னும்போது, அந்த ஃபேஷன் ஷோல அவங்களுக்கு அமருதீன் கூட கம்ஃபர்டபுளா இருந்திருக்கலாம். அதே மாதிரி வந்து சுபிக்ஷாக்கு வந்து பெருசா வந்து எல்லாரையும் அண்ணன் கூப்பிடுறதா, நான் திவாகர் அண்ணன் கூட செய்றேன் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். அப்படின்னும்போது நம்ம அந்த பர்சனல்குள்ள போ முடியாது. இதுல இன்னொரு விஷயமும் திவாகர் நேத்து என்ன பண்ணாரு அப்படின்னா, இப்படி இவர் சீரியஸா பேசினாலுமே அது ஃபன்னா போயிடுது அப்படிங்கிற இடத்துல இவர் வந்து அந்த அ இவர சீரியஸா யாரும் எடுத்துக்கலன்றது அவருக்குமே தெரியுது. இவர் என்ன காமெடி ஏன்னா இவருக்குமே மேரேஜ் ஆகல அப்படின்னு சொல்லும்போது, அ தனக்கான மேரேஜ் விஷயங்கள்ல அவருமே கொஞ்சம் வந்து எப்படா கல்யாணம் ஆகணுன்ற ஒரு விஷயத்துல தான் அவரும் இருக்காருன்னா, அவர் ஃபன்னா சொல்றாரு. எல்லார் கூடயும் அதனால தான் ஃப்ளர்ட் பண்ற மாரி போனாலுமே அது ஃபன்னா போயிடுது. ஃபன்னா எடுத்துக்கிறாங்க. இன்ஃபாக்ட் ஆத்ரி ஆகட்டும், அரோரா ஆகட்டும், விஜய் நந்தினி ஆகட்டும் எல்லாருமே பண்றாங்கன்னும்போது, அ அ இவங்க
பாரு அந்த டிஸ்டன்ஸை வச்சுருக்காங்க. அண்ணன் அண்ணன் தான் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டார்ட்டிங்கில கமருதீனுமே வந்து ஃப்ளர்ட் பண்ற மாரி பாரு கிட்ட பேசும்போது, அவங்களுக்கு அப்ப இஷ்டம் இல்ல. அவங்க ஓகே இல்லன்னு சொல்ட்டாங்க. இப்போ இவங்கள சொல்றாங்க, "அப்போ உன் கூட சண்டையா இருந்தது. இப்போ எனக்கு உன்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஏன்னா, இப்ப நீ மாற ஆரம்பிக்கிற. இல்லன்னா, இப்போ நம்மளுக்குள்ள ஒரு வேவ் லென்த் இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் உங்க பெர்சனல். இத ஹோஸ்ட் கேட்கணும்னு அவசியம் இல்ல. இது போன சீசன்ல கேட்கணும்னாலுமே விஷால், தர்ஷிகா விஷயம்லாம் கேட்டுருக்கணும். அன்ஷிதா விஷயம்லாம். ஹோஸ்ட் தான் ஒரே அடி அடிச்சிட்டால. அது அவங்க பெர்சனல். அதுக்குள்ள நம்ம போக வேணான்னு. இப்ப துஷார் அரோராவும் அப்படிதான் போகும். எஃப்ஜே ஆதிரையும் அப்படிதான் போகும்னா, அவங்க ஷோ அப்படிதான் கொண்டு போகணும்னு டிசைட் பண்ண அப்புறம் நம்ம அத கொஸ்டின் பண்ண முடியாதுன்னா, அது அவங்க கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் அப்படின்னும்போது, டிஆர்பி ரேட்டிங்காகவோ, இல்ல கமர்ஷியலுக்காகவோ அது அவங்க இஷ்டம். அப்போ இந்த ஃபேஷன் ஷோன்னு வரும்போதும், அது அவங்களோட ஸ்பேஸ். பாரு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல திவாகர் என்ன பண்ணாருன்னா, உன்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன் நானுன்ற மாரி ஒண்ணு சொல்றாரு. அவர் ஃபன்னா சொன்னாலுமே, அவர் சீரியஸா சொன்னாரோ, ஃபன்னா சொன்னாரோ, ஏன்பா ஒரு பொண்ணு 2 வாரமா உங்கள தங்கச்சி அண்ணன் அண்ணன் தான் சொல்லிட்டு இருக்கு. அந்த வீட்ல எல்லாருமே உங்கள அண்ணன் தான் சொல்றாங்க. சுபிக்ஷா எல்லாருமே அண்ணன் தான் சொல்றாங்க. ஆனா, நீங்க இப்படி ஓப்பனா ஒரு விஷயத்த வந்து ஒரு ஷோல சொல்லும்போது, ஏற்கனவே வந்து வெளியில பாரு, திவாகர் அப்படின்னும்போது, அந்த ஒரு கூட்டணி சரியில்ல கலைன்னும்போது, அவங்களுக்கு ஒரு விஷயம் நெகட்டிவா போகுதுன்னு ஆப்வியஸா அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கேம்க்காக அவங்க ஒண்ணு பண்ணிட்டுருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்க மேரேஜ் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அது கிண்டலா போய் அந்த லைவ்ல போச்சு. இப்படி ஒரு விஷயத்த அவர் கேட்டோனே, அந்த பொண்ணு கோவம்லாம் படல. சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சுக்கிட்டு, "பார்றா இவரு அண்ணா அண்ணன்னு நான் 2 வாரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன். கடைசியில வந்து இப்ப என்கிட்டயே வந்து இந்த கேள்வி கேட்கிறாரு." அப்படின்னும்போது பக்கத்துல கமருதீன்லாம் இருக்காரு. அப்போ வந்துட்டு பாரு வந்து பெரிய கொஞ்சம் பேக்ரவுண்ட் பெருசுதாங்க. ஸோ அந்த சொத்து அப்படின்லாம் சொல்லும்போது, "சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா?" அ "இல்ல இல்லக்கா அவங்க கண்ணு அழகா இருக்கு." அப்படின்லாம் சொல்லி இவரு சொல்றாரு. அந்த பொண்ணு, "என்னண்ணே இப்படி பண்ணிட்ட? அதுக்காக இவ்வளோ நாள் நான் அண்ணன்னு சொல்லி பழகுனேன்னு" சொல்லி விளையாட்டா அந்த கான்வர்சேஷன். ஆனாலுமே இந்த விஷயம் ஏதோ ஒரு இடத்துல பாருக்கு இனிமே இவர் கூட இன்னும் பவுண்டரி செட் பண்ணணுங்கிற ஆங்கிள்க்கு வரும் அப்படின்னும்போது, ஸோ அந்த ரேம்ப் வாக் ஆகட்டும், இது ஆகட்டும், அந்த பொண்ணு எல்லார் கூடயும் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சிருக்கா. அந்த பொண்ணுக்கும் ஒரு பவுண்டரி இருக்கும். அப்போ அந்த பவுண்டரிஸ் வந்து எந்த லெவலுக்குன்றது அந்த பொண்ணு தான் டிசைட் பண்ணணுமே தவிர, மத்தவங்க டிசைட் பண்ண முடியாதுன்னா, அது திவாகரா இருந்தாலும் சரி, கமருதீனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஏன் சபரியா இருந்தா கூட சரி. அப்போ வந்து சபரிகிட்டயுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு உள்ள அந்த ஒரு விஷயமும் போகுது. கனியக்கா அத சொல்லுவாங்க. உன் ஒய்ஃப் மெட்டீரியலா அந்த பொண்ணு அப்படின்னு ஒரு இடத்துல அந்த டாஸ்க், பொம்மை டாஸ்க் இதெல்லாம் வரமாட்டேங்குது. கனியக்கா சில வேலை பண்றாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, அந்த உன் ஒய்ஃப் மெட்டீரியல் இருக்குல்லடா, அவங்க வந்து இந்த மாரி இப்போ வந்து அவங்கள அவுட் பண்ண செய்ய சொல்லும்போது, அப்படிலாம் சொல்லாத நான் காண்டாயிருவேன் அப்படின்னு சொல்லிருவாரு சபரி. அப்போ வந்து இந்த சைட்ல சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லயுமே அது ஒரு ஃபன் கான்வர்சேஷனா சுபிக்ஷா, இவங்கலாம் அரோரா இவங்கலாம் உட்காந்து பேசுவாங்க. ரம்யா, ஜோலாம் பேசுவாங்க. வியானால உங்களுக்கு யாருக்காவது இந்த வீட்ல யார் மேலயாவது இருக்கா சாஃப்ட் கார்னர், லவ் அப்படி இப்படின்னும்போது, இருக்கு ஒரு ஆளு அப்படி இப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட் நூடுல்ஸ் செஞ்சு குடுத்தார்ல சபரி. இப்ப அப்பதான் போகும். சபரி செஞ்சு குடுத்தோனே, இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரீயா இருக்கும். நீ மட்டும் தான் செஞ்சு குடுக்கணும், நீ மட்டும் தான் செஞ்சு குடுக்கணும்னு 2 பேருக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். 2 பேரும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏன்னா ஒரே ஃபீல்ட்ல இருக்காங்க. ஒண்ணா பழகுறாங்க. அவங்களுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வெளியிலயுமே இருக்கும்ன்னும்போது, சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம். அப்படிலாம் சொல்ல முடியாது. பார்க்கலாம். அப்படிலாம் சொல்ல முடியாது. பட்டும் படாம தான் சொல்லி வைப்பாங்க. அப்ப எல்லாருமே கலாய்ப்பாங்க. ரம்யா, ஜோ எல்லாருமே கலாய்ப்பாங்கன்னும்போது, இந்த வீட்ல அதே உசுப்பேத்துவாங்க கனி அக்கா, சபரி கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் தான் 2 பேருக்குமான டிஸ்டன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ சபரி வந்து பாரு சாஃப்ட்டா இருக்கணும்னு நெனைக்கிறாரா? இல்ல வந்து பாரு வந்து சபரி தனக்கான ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நெனைக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனா இவங்க 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததும் உண்ம. இப்போ அது பஞ்சாயத்தா ஆயிருக்கிறதும் உண்ம. இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல நெறைய பேர் விளையாடுறதும் உண்மன்னா, அதுல கனி அக்காவும் இருக்கிறாங்க, ரம்யா ஜோவும் இருக்காங்க அப்படின்னும்போது, இப்போ பாரு வந்து கமருதீன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது. அங்க இன்னுமே ஒரு விஷயங்கள வேற மாரி மாத்தோம்னா, திவாகர் இப்போ புதுசா அதுக்குள்ள ஒரு குண்டு போட்டு, வந்து பாரு நானே உன்ன கல்யாணம் நீ என்ன பேச எனக்கு யாருமே பொண்ணு கிடைக்கல. பேசாம நீயே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டதெல்லாம் வந்து, ஒரு அண்ணா, தங்கச்சி அப்படிங்கிறத நீங்க ஃபன்னா சொல்றீங்களா? அத நீங்க எத ஃபன்னா சொல்றீங்க? எத சீரியஸா சொல்றீங்க? அப்படிங்கிற இடத்துல திவாகரோட இமேஜ கொஞ்சம் டவுன் ஆக்குமோ இந்த வீக்ல. மேபி அது வந்து 1 ஹார்ல வரல. லைவ்ல போச்சு. ஆனா நெறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சுச்சு லைவ் பார்க்குறவங்களுக்குலாம். இப்போ இதுக்கு மேல பாரு வந்து திவாகர் கிட்ட எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களோட விஷயமா இருந்தாலும், இப்போ இவங்களுக்கான வேவ் லென்த்லயும் பிரச்சனை வந்துருச்சு. அதே மாரி கேம் விஷயத்திலயுமே இவங்களுக்கான கான்ஃப்ளிக்ட் வேறையா இருக்கு. அவருக்கான கான்ஃப்ளிக்ட் வேறையா இருக்குன்னா, இது போக போக சுவாரஸ்யமாகுமா? இதுல கேம் யார் ஷைன் ஆக போறா? யார் அடி வாங்க போறான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பேசலாம் கைஸ். ஸோ இதுதான் போயிட்டுருக்குன்னா, சுமாரா நடத்தின ஹோஸ்ட் வந்து சுமாரா எபிசோட் நடத்தினாலும், உள்ள வந்து சூப்பரா நெறைய பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க் யூ கைஸ்.